எப்படியாச்சும் அந்த உயில் நமக்கு கிடைச்சாதான் வீட்டை மீட்க முடியுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. காலையிலிருந்து சோழனும் நிலாவும் அந்த உயிலை தேடி அலையிறாங்க. சோழன் தன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் விசாரிக்கிறாரு. ஆனால் யாருக்குமே அந்த உயிலை பற்றி ஒன்றுமே தெரியலைங்க. சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நிலாவும் சோழனும் காலையிலிருந்து அலைய சோழனுக்கு பசி தாங்க முடியலைங்க. சோழன் பசிக்கு ஒரு டீயும் போண்டாவையும் அவசரமாக சாப்பிட்றாரு. ஏங்க, உங்கள் அப்பா சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே தான் எங்காச்சும் இருக்குமாங்க? அங்கிள் தன்னோட பழைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காருல்ல, அந்த ட்ரங்கு பெட்டியில் தான் அந்த உயில் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க. ஆனால் வீட்டை தான் பூட்டி சீல் வச்சுட்டாங்க. நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிலா கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ நம்ம வீட்டில் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஒரு முறை கூடவா நம்ம யார் கண்ணிலையும் பட்டிருக்காது. அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லைங்க, ஒருவேளை இருந்துட்டா அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. சரிங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, வாங்க போய் பார்த்துடலான்னு நிலாவும் சோழனும் ஐயனார் வீட்டுக்கு அந்த ராத்திரி நேரத்தில் உயிரை தேடி வராங்க. காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு சோழனும் நிலாவும் போக காம்பவுண்ட் வால் ஹைட்டாக இருக்குங்க. சோழன் நிலாவை தூக்கிவிட நிலா ஏறி உள்ளே குதிக்கிறாங்க. சோழனும் சுவர் ஏறி குதித்து உள்ளே போகிறாரு. சீல் வச்சிருக்கிற வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு யோசிக்க அங்கே ஒரு ஏணி இருக்குங்க. ஏங்க, அந்த ஏணி வழியாக நான் உள்ளே போகிறேன், நீங்கள் யாராவது வராங்களான்னு வெளியே நின்று பாருங்கள், யாராவது வந்தால் ஒரு சவுண்ட் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சோழன் சொல்ல, இல்லைங்க நானும் மேலே வரேன்னு நிலாவும் சொல்கிறாங்க. 2 பேரும் அந்த ஏணியை பின்பக்கமாக எடுத்து வச்சு அதில் ஏறி சோழன் ஓடு தொங்கி போன அந்த ரூமுக்குள்ளே முதல்ல குதிக்கிறாரு. நிலா மேலேயே உட்காந்துக்கிறாங்க. சோழன் செல்ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி அவங்க அப்பாவோட பழைய சாமான் போட்டு வச்சுருந்த பைய, ஒரு பேரல் எல்லாத்தையும் தேடுறாரு. சோழன் ஏதாவது கிடைச்சிச்சா? இல்லைங்க, இதில் எதுவும் இல்லை. நல்லா தேடுங்க, கண்டிப்பாக அங்கிள் நீங்கள் எங்கேயாவது தான் வச்சுருப்பாருன்னு எனக்கு தோணுதுன்னு நிலா சொல்ல சோழன் ஒரு ட்ரங்கு பெட்டியை எடுக்கிறாரு. அப்போது திடீர்னு நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. சோழனோட பெரியப்பா சண்முகம் கோர்ட்டில் அரகு சீல் வைக்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு அவரும் ஐயனார் வீட்டுக்கு வராரு. இங்கே பாருப்பா, இப்போ சீலை உடைச்சி நம்ம உள்ளே போய் அந்த உயிலை தேடி பார்ப்போம். அந்த முட்டா பையன் நடேசன் இங்கே எங்கேயாவது அந்த உயிலை வச்சுருப்பான். அந்த உயிலை எடுத்துக்கிட்டு நம்ம பழைய மாதிரி பூட்டி நீ சீலை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சீலை உடைச்சி பூட்டை திறக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நம்ம சோழன் அந்த உயிலை தேடிட்டு இருக்காரு. இவங்களும் அந்த உயிலை தேடி தான் வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.